தாய்மார்கள் இவ்வளவு ஆழவத்தோடு இப்படி சிரிக்கின்ற முகத்தோடு உங்களை பார்க்கின்ற பொழுது குக்கரின் வெற்றி இப்ப நேற்று முந்தானெல்லாம் நான் இல்லை கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு கேட்டு பேசுறேன். அங்க திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுட்டு சிவகங்கை போயிட்டு ராமநாதபுரம் போயிட்டு வர்றதுக்குள்ளார இங்க யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. நான் சொல்றேன்ல திமுகவும் பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்ல, ஊரெல்லாம் போய் அது உண்மையில நேற்று தெரிஞ்சிச்சா? முந்தான அண்ணன் பழனிசாமி வந்து பெரிய ஸ்கிரீன்ல வீடியோ போட்டு, ஏன்னா உங்க கூட 25 ஆண்டு பந்தம் உள்ளவன் தான். இவர் தான் ஏன் 14 வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேட்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் மறைந்த இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன். அம்மா அவர்கள் இங்க உங்க வேட்பாளராக இருந்து நீங்க எல்லாம் ஜெயிக்க வச்சீங்க. 11 வருஷம் 2004 நான் வெற்றி வாய்ப்பை இழந்தப்ப கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா உறுப்பினராக்கி இங்கே நான் பணியாற்றினேன். நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தேன். சிலர் செய்த சரியான சிலர் தான் யாரும் உங்களுக்கு தெரியும், தேனி மக்களுக்கு தெரியும். அந்த சதியினால அரசியல்ல அப்பாவியாக இருந்த நான் அம்மா அவர்கள் இங்க வரவேணான்னு சொன்னாங்க, கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. இந்த ஏழறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல, கட்சியை விட்டு எடுத்தது கூட நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன். இங்க வந்து நான் இந்த பக்கம் வருவேன், கோயிலுக்கு போறப்ப பார்க்கறது வேற, ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களுடைய பெரிய செயலாக இருக்குன்னு வரல. பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது, பதவி கொடுத்தவங்களையே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார். ஒரு தெரியுமா தெரியாதா? அவரை ஊடக பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில 100% சேர்க்க மாட்டாங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டுக்கிட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். சொன்னாலும் இல்லையா அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்தர் பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க அதனால காது. அன்னைக்கு தேனியிலேருந்து ஒருத்தர் எனக்கு பேசுறாரு, வயசான பெரியவர், அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். எங்க பச்சை துரோகி பழனிசாமி இங்க வந்து பேசுனா நீங்க எங்க தலைவரா இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேங்க, சிவகங்கையில் இருக்க, நாளைக்கு வந்துடுறேன். கரெக்டா அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டாரு. வந்து என்ன சொல்றாரு, காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் பந்தோபஸ்துக்கு பயன்படுத்த மாட்டார். இவர் வர போறதோ சாயங்காலம். இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு? பகல்லாம் உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் ரோட்ல இருந்தாங்களா இல்லையா? இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் வச்சாருங்க, கொடுங்கோலரா இருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சொல்லி ஏமாத்தி விட்டாரு. இங்க வந்து என்னை பத்தி பேசுறாரு, என்னை பத்தி நான் 99 உங்கள்கிட்ட வரப்பே வழக்கு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். என் மேல நரசிம்மர் அவர் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. 3 அவர் காலத்துல அம்மா மேல உள்ள இதெல்லாம் போட்ட வழக்கு, அதுல ஒண்ணு நியாயம் இல்லைன்னு இடையில என்ன நீக்கி விட்டாங்க. திரும்பவும் அந்த வழக்கு வந்திருக்கு, அப்படிதானே? அதை நான் வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்றேன். வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக போயிடலாம். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குல இருந்து தப்பிக்க நான் பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்க தான், இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலேயே கலைக்கப்பட்டதுன்னா அது இவங்க அப்பா ஆட்சி தான். கரெக்டா இல்லையா? டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஏறி வந்தாங்க. நான் சும்மா பார்த்தே கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். வித்தவுட் டிக்கெட்ல வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இது வரைக்கும் சரித்திரத்திலே கிடையாது. இன்னொன்னு சர்க்காரிய கமிஷன்ல அந்த ஜட்ஜி சொன்னாரு, விஞ்ஞானபூர்வ ஊழல், விஞ்ஞானபூர்வ ஊழல், ஊழல் செய்ததுலே சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையா இல்லையா? அது முதல் கட்டம். இப்ப ராமநாதபுரத்துல நம்ம ராமேஸ்வரம் மீனவர்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அந்த கச்சத்தீவை இவங்க கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் தலைவி அம்மா
இந்திரா காந்தி தார வார்த்தை கொடுத்தப்ப அமைதியா இருந்தார். ஏன்னா சர்க்காரியா கமிஷன் வழக்கில் உள்ளார முடிச்சு போட்டுருவாங்க. இவர் பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு. அப்புறம் காற்றே வித்த அலைக்கற்றை ஊழல் 1,78,000 கோடி ஊழல். அதுல எப்படி விசாரணை நடந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில, எப்படி நீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்காக எப்படிலாம் நடத்துறாங்க. அண்ணாமலை எத்தனை பேசுறாரு துண்டுச்சீட்டு தலைவர், அதை யாரும் எழுதி கொடுத்தாலும் தெரியல வச்சுட்டு. இது என்னன்னா பழனிசாமியும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல. நல்லா பாத்தீங்களா, திமுகவும் ஸ்டாலினும் அண்ணா திமுக வேட்பாளரை பத்தி பேசல. சும்மா பேருக்கு பழனிசாமி எவரும் பேசல, அவரு முதலமைச்சர் ஸ்டாலினை பேச இப்படியே போயிட்டு இல்லையா. 2 பேரும் யாரை குறி வச்சு பேசுறாங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய டிடிவி தினகரன். இல்லையா காரணம், இந்த தொகுதி மக்கள் என்னை மனதிலே வைத்திருக்கிறார்கள். மீண்டும் நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று விரும்பி காத்திருந்தார்கள். 20 ஆண்டுகளில நான் எனக்கு பிறகு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி தினகரன் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டீர்களா இல்லையா? இன்னைக்கு வந்து விட்டேன். நான் ஜெயிக்க கூடாதுன்னு அதிமுக ரெட்டலைய புரட்சி தலைவருக்கு எதிரியான திமுகவுக்கு உதவி செய்வது ஓட்ட பதிவில் இருக்கிறாங்க. இதுல இன்னொருத்தர் திமுக வேட்பாளர். நீங்க எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம அதிகாரத்தில் இருக்கீங்க. உங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னா நம்ம ஜாதியை பத்தி சொல்றேன். ஒவ்வொரு வீட்டு பிள்ளைடா, கரெக்டா இல்லையா? என்னுடைய சொந்த பந்தம்னு சொன்னா ஜாதியை பத்தி சொல்றா. நம்ம ஊர்ல சொந்த பந்தத்தை பாரதி ராஜா படத்துல ஜாதி ஜனம் பாரு, கரெக்டா இல்லையா? இதை அள்ளி நேரத்தை சேர்ந்த பாரதி ராஜா படத்துல சொந்த பந்தத்தை ஜாதி ஜனம். இதுல வந்து நண்பர்கள், நட்பு, உறவினர்கள் எல்லாமே அதான் வரும். நீங்க எல்லாம் தாயா பிள்ளையா பழகுறவங்க. இன்றைக்காவது ஜாதியை சொல்லி நான் நடவடிக்கை இருந்து பார்த்துருக்கீங்களா? அதை கிளப்புறாங்க ஒரு பக்கம். இன்னும் என்ன வந்து போதை மருந்து விற்கிறேன்னு தான் சொல்லல. ஏன்னா அது திமுக டிபார்ட்மெண்ட். அந்த வேட்பாளர் சொல்றாரு, இவரு வந்து ஊரெல்லாம் வந்து அதை கொடுப்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்கன்னு. சரி, டோக்கன் கொடுத்த கட்சி தானே, அதுல எதுக்கு நீ 2019 இங்க பரிசு பட்டியை தூக்கிட்டு வேட்பாளர் இல்லை? டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தேன். நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கே ஓடி இருக்கணும் திமுகவுக்கு. கரெக்டா இல்லையா? உனக்கு ஓவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம். இன்னைக்கு திமுக போய் சேர்ந்துட்டு நீ வேட்பாளர் இருக்க. இன்னொன்று பழனிசாமி சொல்றாரு, இவர் ரெட்டலை ஏற்றி நிற்கிறார். ரெட்டையில அம்மாட்ட தலைவர்கிட்ட இருந்தப்ப ரெட்டையில பழனிசாமிகிட்ட இருக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் நான் போட்டிடுறீங்க. அதான உண்மை. குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா தான் ரெட்டையிலையை மீட்டெடுக்க முடியும். சும்மா உங்களெல்லாம் குழப்ப பார்க்கிறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் யார் பணம்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கேனர்ல இப்படிதான் ஏழை எளிய மக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு 10,000 கொடுத்து கூட எனக்கு தான் வாக்களித்தார்கள். நான் போய் அங்கே உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொல்ல வருவேன்ல, அது மாதிரி போனப்ப என்கிட்ட எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. அப்போ கேட்டேன், என்னம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேருன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எதுக்கு கேட்குறேன்னு புரிஞ்சுட்டு எங்கள் வீட்டில் 6 பேர் பாடுச்சு. 60,000 கொடுத்தாங்கப்பா, எனக்கு போட்டிருக்கீங்களாம்மா, நான் ஒன்றுமே செய்யலையேன்னு. இதெல்லாம் யாரை விட்டு பணம்பா? எங்கள் பணத்தை கொள்ளை அடித்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா விட்டு பணமா? முதலமைச்சர் ஆக்கின உங்களுக்கு துரோகம் பண்ணால மெட்ராஸ் பாசில நாங்கள் வச்சு செஞ்சுட்டோம். நாங்கள் திமுகவை டெபாசிட் காலி பண்ணாங்க. ஏழை எளிய மக்கள் 90% மேல் தினக்கூலிகள். அவர்கள் ஓட்டுக்கு 10,000 கொடுத்துலாம் ஏமாறல. அதெல்லாம் மக்களோட வரி பணம். நல்லா முடிவு பண்ணுங்க. உங்க பணத்தை திருடி உங்கள்கிட்ட கொடுக்குறான். உங்க சுருக்கு பயிலத்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். அதனால யார் தேவை, யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு செயல்படுவார்கள், யார் நமக்காக செய்திருக்கிறார்கள், யார் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து பார்க்கிறீங்க. அப்பொழுது அம்மா இருந்தார்கள், எல்லாவற்றையும் செய்து தந்தோம். இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் வந்திருக்க நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன். என்னை வெற்றி பெற செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளைகளை நான் தொடர்ந்து பணியாற்றுவேன். நமது கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, OPS அவர்களின் கட்சி,
பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, காமராஜர் மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், தமிழர் தேசம் கட்சி, இந்த ஆட்சியாளர்களை பற்றி தெரியும். எதையுமே செய்யல. விவசாயிகளுக்கு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இன்று வேலையில் இருக்கிற ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள் என அனைவருக்கும் எதையும் செய்யாமல் ஏமாற்றி வருகின்ற இந்த ஆட்சியை கண்டு மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர, உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்காக பாடுபட, உங்கள் வீட்டு பிள்ளையாகி